ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவி சீசனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பிக் பாஸ் சீசன் 8 பார்த்தீங்கன்னா மேனேஜர் ஒர்க்கர் அப்படின்ட்டு ஒரு டாஸ்க் போயிருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா மேனேஜராக இருக்கிறவங்கள சிறந்ததாக ஒர்க் பண்ணவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. அந்த சூஸ் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா நாமினேஷன் ஃப்ரீ டாஸ்க் ஃப்ரீ பாஸை வந்து அச்சீவ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு சேது சார் ஒரு இது கொடுத்துருந்தாரு. இதில் பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரியை செலக்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து தகுதியானவர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் யார் அப்படின்ட்டு. ஆனால் ஜெஃப்ரியை செலக்ட் பண்ணது எப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இதில் என்ன ட்விஸ்டாக சேது சார் பண்ணுறாரு அப்படின்னா, ஒர்க்கர்ஸ் டீம்லேருந்து கேட்குறாரு, மேனேஜர்ஸில் யார் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாங்க. சௌந்தர்யா, ஜாக்லின், விஷால் 3 பேருமே வந்து யாரை சொல்கிறாங்க அப்படின்னா, தீபக் சார், மஞ்சுரி இவங்க 2 பேர் தான் வந்து சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க, மேனேஜர்லேயே ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேர் சொல்லியிருக்காங்க. நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து யாருக்கு போகணும் அப்படின்னா, மேனேஜரில் சூப்பராக பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணவருக்கு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் டாஸ்க் இருந்துச்சு. இவங்க எப்படி சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது சார் வந்து ஜெஃப்ரிக்கிட்டேயே கொஸ்டின் கேட்குறாரு. என்ன அப்படின்னா, இப்போது ஓட்டிங் படி பார்த்தா ஒர்க்கர்ஸ் டீம்லேருந்து ஓட்டிங் யாருக்கு போயிருக்கு அப்படின்னு ஜெஃப்ரிக்கிட்டே கேட்டதுக்கு ஜெஃப்ரி யாரை சொல்கிறாங்க அப்படின்னா, மஞ்சுரி, தீபக் இவங்க 2 பேர் தான் அதிக ஓட்டிங்கில் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு கிடைச்ச அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து நீங்கள் தகுதியான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டோன்னே அவரோட ஃபேஸே வாடிடுச்சு. ஏன் அப்படின்னா, நான் பாட்டுக்கு சந்தோஷமாக இருந்தேன். ஏன் அப்படின்னா, ஒரு வாரம் வந்து நாமினேஷன் கிடையாது, என் பேரே வராது, நான் தான் ஃப்ரீ பாஸில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பியாக இருந்தால், இவர் பாட்டுக்கு வந்துட்டு இப்படி சொல்லி இந்த பாஸ் வாங்கினதே நீ வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொன்னோன்னே ஜெஃப்ரியோட ஃபேஸே மாறிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஜெஃப்ரிக்கிட்ட இருக்கிற ஃப்ரீ பாஸை கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் வேறு யாருக்காவது தருவாங்களா, இல்லை இந்த வாரத்துக்கு நீங்கள் வச்சுக்கோ, இனிமேல் வந்து நீங்கள் எடுக்கிறது வந்து செலக்ட் பண்ணுறது கரெக்டாக பர்ஃபெக்டாக செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்களான்னு தெரில. இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்னென்னா, ஜெஃப்ரி எந்த அடிப்படையில் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டதுக்கு, நீங்கள் வந்து ஒரு சூப்பரான பிளேயர் தான், ஆனால் வந்து உங்களை வந்து அனுதாப ஓட்டு அதெல்லாம் போட்டு உங்களை செலக்ட் பண்ணுறது வந்து உங்களை வந்து மேலோக்கி விடுறதில்லை, உங்களை தாழ்த்தி உங்களை வீக் பண்ணுறது. அதாவது இப்படியே பண்ணி 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 நீங்கள் வந்தீங்கன்னா லாஸ்ட்டாக பார்க்குறப்போ இவர் இப்படி தான் வந்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் தெரியுமே ஒழிய, டாஸ்கில் ஒர்க்கில் எல்லாத்துலேயும் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணார், அதனால தான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அச்சீவ் பண்ணார் அப்படிங்கிற பேர் வராது. ஆனால் நம்மளுக்கு வர வேண்டிய பேரே வந்து இதுதான், இப்படி இருந்தால் தான் நம்ம அந்த கோலை அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சேது சார் ஜெஃப்ரிக்கு சொல்லிட்டு இருக்காங்க. ஜெஃப்ரி வந்து லெசன் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொன்று என்னன்னா, சேது சார் சொன்னதை சௌந்தர்யா ஆல்ரெடி வந்து இவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. என்ன அப்படின்னா, நீ இப்படி வாங்குறது வந்து அது வேஸ்ட்டு, நீ வந்து இப்படி வாங்கியிருந்தாலும் இனிமேல் வர காலத்தில் பார்த்தீங்கன்னா நீ அச்சீவ் பண்ண, கேமில் கான்சென்ட்ரேட் பண்ண, அப்போ தான் வந்து சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மக்களோட மனசுல இடம் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சௌந்தர்யா என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே வந்து சேது சார் சொன்னது சூப்பராக இருந்துச்சு. சௌந்தர்யா கேம் எப்படி விளாண்டாலும் இவங்களுக்கு சூப்பராக புரிஞ்சு வச்சு தான் விளாண்டுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுக்கப்புறம் கேம் சேஞ்ச் ஆகுமா, இல்லை இனிமேலாவது கரெக்டாக சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணுவாங்களான்ட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜெஃப்ரிக்கு நாமினேஷன் ஃப்ரீ கிடச்சதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சேது சார் இதை மாற்றுவாரா, இல்லை அவருக்கே கொடுத்துருவாரா? மஞ்சரிக்கும் தீபக்கும் இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் போகுமா அப்படிங்கிறது தான் செம்ம ட்விஸ்ட்டாக போகுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது போல் அப்டேட் வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய விஷயம் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவி சீசனல். இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பிக் பாஸ் சீசன் 8 தமிழ் அதோட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எபிசோட் பற்றி தான் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு வந்து சத்யா அவங்கள தான் காமிக்கிறாங்க. சத்யா, ரஞ்சித் சார் இவங்களை வந்து காமிக்கிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, இங்கே இருக்கவே எனக்கு வந்து கொஞ்சம் நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சத்யா எல்லாத்துட்டையும் சொல்லிட்டு இருக்க மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, அவர் இங்கே வந்து எனக்கு ஒரு பேட்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க, அந்த பேட்சே வந்து எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரியும் வந்து டிஸ்கஸ் பண்ணுற மாதிரியும், இங்கே ஒரு பேட்ச் நம்ம பேர் விட்டுட்டு இன்னொரு பேர் சுற்றிட்டு இருக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை, வெளியே போனால் நிறையா வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இங்கே இருக்கிறத விட வெளியே போகிறதே எனக்கு ரொம்ப பெட்டர், எனக்கு நிறையா வேலை இருக்குது, நான் அங்கே போய் ஒர்க்காவது பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொன்னது எந்த அளவுக்கு கரெக்டுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஷோவில் வந்து கலந்துட்டு இவர் வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறத மும்பரமாக இருக்காமல் இவர் பாட்டுக்கு நான் கிளம்புறேன், எனக்கு பேட்ச் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இது பண்ணுறது கரெக்ட் இல்லை. ஸோ அதனால் அவர் தான் எவிக்ஷன் ஆவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று என்ன அப்படின்னா, முத்து, ரஞ்சித் இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, இது மாதிரி
ஜெஃப்ரியும் சத்யாவும் தான் ஒன்றா இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி வந்து ஒரு கோவா கேங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்குள்ளே போயிட்டு அங்கே கேம்குள்ளே உள்ளே போன மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் சத்யா பார்த்தீங்கன்னா அதே இடத்துல நின்றுருக்காரு. ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு கூட இல்லாமல் அதே இடத்துல நிற்கிறத வந்து இவங்க அந்த டாஸ்க் டைமில் பார்த்தீங்கன்னா மறைமுகமாக சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, உன் கூட சுற்றி இருந்த சின்ன பையன்லாம் போயிட்டான், நீ இப்படியே நிற்கிறியே எப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அருணும் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு போல். இப்படி இருந்தால் எப்படி, சத்யா வந்து வெளியவே தெரியல, நீ ஏதோ பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க போல். இதெல்லாம் டிஸ்கஸ் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது சொல்லிட்டு ரஞ்சித் சார் கேட்டு ஷாக் ஆகிட்டார். என்ன அப்படின்னா, இப்படியெல்லாம் பேசியிருக்கீங்களா அப்படின்ட்டு. பேசல, ஆனால் வந்து டாஸ்கில் வந்து சிரிச்சுக்கிட்டே இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி ஓகே அப்பயும் வந்து இம்ப்ரூவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் சத்யா பார்த்தீங்கன்னா நான் கிளம்புறேன் அப்படிங்கிற வந்து மைண்ட் தாட்டில் தான் இருக்காரு. ஸோ அதனால் இந்த வார எவிக்ஷனில் இவர் தான் ஃபர்ஸ்ட் எவிக்ட் ஆவார்னு நினைக்கிறேன். நம்ம ப்ரோமோவில் பார்த்துருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா சேது சார் ஃபஸ்ட்டு கொண்டு வந்ததே பார்த்தீங்கன்னா எவிக்ஷன் கார்டு தான் நான் கொண்டு வந்திருக்கேன், ஸோ நம்ம ஆரம்பமே வந்து அதிரடியாக ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எவிக்ஷனில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இதன் மூலிமா தான் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணிக்கலாம் என்ன நடக்கும் அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதை டிஸ்கஸ் எல்லாம் போயிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க் மாதிரி தராங்க. என்ன அப்படின்னா கேஜி டைல்ஸ் அந்த டாஸ்கில் கொடுத்துட்டு இதெல்லாம் கேமெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்க மாதிரி இருந்து காமிச்சிருக்காங்க. இதில் வின் பண்ணவங்களுக்கு அதுலேருந்து ப்ரைஸ் இதெல்லாம் கொடுக்குற மாதிரி இருந்து காமிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா தர்சிதா, விஷால் இவங்களாம் பார்த்தீங்கன்னா சைலண்டாக வந்துட்டு உனக்கு என்ன தோணுது சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு தர்சிகா வாயிலிருந்து லவ்வை ப்ரொப்போஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இவர் விஷால் எதிர்பார்க்குறாரு போல். அதனால் சொல்லுன்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு. நீ ஒரு டியூப் லைட்டு, இதுக்கு மேலே நான் என்ன சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க பக்கம் ஒரு லவ் இது போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா, ரயான் இவங்க 2 பேரும் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா சௌந்தர்யா கிட்ட ரயான் என்ன கேட்குறாருன்னா, இப்போ அமௌண்ட்டு ஒரு கேஷ் அமௌண்ட் வந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யாட்ட கேட்குறாங்க. சௌந்தர்யா என்ன சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக நான் எடுத்துகிட்டு போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவர் வந்து ஒவ்வொரு அமௌண்ட்டாக சொல்கிறாரு. 20 லட்சம் வந்தால் எடுத்துகிட்டு போவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை நான் எடுக்க மாட்டேன், ஆனால் எடுக்கிற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை பெரிய அமௌண்ட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எடுக்க வாய்ப்பு இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் 2-3 டைம் பண்ணிட்டு 3rd டைம் வந்து எடுக்கலாம் வாய்ப்பு இருக்குது. இப்படி போயிட்டுருக்கு. இன்னொன்று என்னென்னா விஜய் சேதுபதி சார் இந்த டைமில் நடந்தது பிஃபோர் டே நடந்தது டிஸ்கஸ் பார்த்துட்டு சேது சார் வந்து என்ட்ரி தராரு. என்ட்ரி கொடுத்துட்டு இவங்களுக்குள்ளே வந்து நடந்தது எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாத்தையும் பாராட்டுற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க. பாராட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, மக்கள் கொடுத்த ஒரு கார்டு என் கையில் இருக்குது, அந்த கார்டை வந்து நான் இப்போது ஃபஸ்ட்டு அதிரடியாக தரப்போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி சத்யா தான் இந்த வாரம் எவிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு. ஏன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு இதுவும் க்ளூஸ் கொடுத்தாரு. இவர் வந்து வெளியே வேலை இருக்குது வெளியே போனால் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். அவர் தான் வந்து வெளியே வரப்போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொன்னோன்னே சத்யாவே சூஸ் பண்ணிட்டாரு. என்ன அப்படின்னா அப்போ நாம் தான் வெளியே போகிறோமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவரே திங்க் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவரே வெளியே வந்து டிஸ்கஸ் நடக்கும். அதுக்கப்புறம் டபுள் எவிக்ஷன் இருக்குமா இல்லை சிங்கிள் எவிக்ஷன் தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தெரியல. சேதுபதி சார் கண்டிப்பாக வந்து சொல்லுவார்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நடக்கிறத பற்றி நம்ம அப்டேட்டில் வந்துகிட்டே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கண்டினியூவாக வீடியோ பார்த்துட்டே இருங்க. இது போல வீடியோனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரியே சத்யா பார்த்தீங்கன்னா எவிக்ட் ஆகிட்டாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா டீம்மேட்ஸ் எல்லாருமே வந்து அவருக்கு குட் பை சொல்லி அனுப்பிட்டாங்க. என்ன அப்படின்னா ரொம்ப ஆரவாரமாக பாட்டெல்லாம் பாடி ஜெஃப்ரியெல்லாம் ரொம்ப சென்டிமெண்ட்டாக ஃபீல் பண்ணி எழுதிட்டாரு. ஏன்னா சத்யா ஜெஃப்ரி தான் வந்து 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக ஃபஸ்ட்லேருந்தே இருந்தாங்க. இவர் என்ன சொல்கிறாருன்னா இவரோட நல்லது கெட்டது எல்லாமே சொல்லி கொடுத்தது சத்யா தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்தார். 1ஆம் மேட்ச் அப்படிங்கிற மாதிரி சூப்பராக கேம் ப்ளே பண்ணிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேதுபதி சார் சத்யாவை எல்லாமே முடித்து அந்த கப் இருக்குல்ல அதெல்லாம் உடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து வெளியே வந்துட்டார். வெளியே வந்துட்டப்புறம் ஏன் அப்படி இது மாதிரி சொல்லியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமாக சார் கேட்டார். இவர் என்ன சொல்கிறாருன்னா இல்லைங்க எனக்கு செட் ஆகலை, எனக்கு ஒன்று சொல்லிகிட்டு இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் வெளியே போனால் உன்னை அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். ஆனால் சேதுபதி சார் சொன்னது என்ன அப்படின்னா நீங்கள் வெளியே போய் அச்சீவ் பண்ணுறது ஓகே, பட் ஆனால் நாம் இருக்கிற இடத்துல ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்கு போகிறப்போ அதுக்கு வந்து கரெக்டாக ப்ராப்பராக போயிட்டுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னது. அது கூட அவருக்கு புரியல. அவர் பாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டு ஓகே வெளியே வந்தது தான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருந்தார். ஓகே, ஆனால் இவர் சொன்னது வந்து இங்கேயே வந்து நீங்கள் கோல் அடிக்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு போயிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் என்னென்னா சத்யா எவிக்டாக வெளியே வந்துட்டார். வெளியே வந்துட்டு கண்டஸ்டன்ட் கிட்ட எல்லாருமே வந்து
பேசுகிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க. எல்லாருமே சூப்பராக வந்து பேசினாங்க நல்லபடியாக தான். அப்புறம் ஒரு குறும்படம் மாதிரி போட்டு காமிச்சாங்க. ஏன்னா அப்படின்னா குறும்படத்துலேயும் பார்த்தீங்கன்னா இவர் அந்தளவுக்கு ஒன்றும் ஃபைட் பண்ண மாதிரியோ இவரோட முன்னிலை வச்சு எதுவுமே பண்ண மாதிரியோ எதுவுமே கிடையாது. சும்மா நார்மலாக ஒரு கெஸ்ட்டு ஒரு ஹவுஸ்குள்ளே போனால் எப்படி இருப்பாங்களோ அது மாதிரி நார்மலாக ஜாலியாக ஹாப்பியாக இருந்துட்டு சிம்பிளாக இருந்துட்டு வந்துட்டார். இதுதான் வந்து அவரோட லைனாக இருந்துச்சு. இவர் வந்து அப் ஸ்டோன் எதுவுமே கிடையாது. சும்மா நேர்கோடில் இருந்த மாதிரி தான் வந்து சக்தியை ஒர்க் பண்ணனால தான் அவருக்கே தெரியல நம்ம கேம் எப்படி ப்ளே பண்ணுறதுன்னு நினச்சி அவருக்கே என்ன விளையாடணும்னு புரியல போல். ஸோ மற்ற எல்லா கண்டஸ்டன்ட்ஸும் ஃபைட் பண்ணுறதுல ஃபைட் பண்ணுறாங்க. இது எல்லாமே நடந்துகிட்ருக்கு. ஆனால் இவர் பார்த்திங்கன்னா நார்மலாக ப்ளே பண்ணதுனால தான் ஓகே நம்மளோட கேம் லெவல் இவ்வளோ தான், இதுக்கு மேலே நம்ம எந்த ஃபைட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவருக்கே தோணிடுச்சு. அதனால தான் கிளம்பி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணதுனால அதுக்கேற்ற மாதிரியே வந்து இந்த வார எவிக்ஷனில் சக்தியாக எவிக்ட் ஆகிட்டார். சூப்பராக வந்து ஆனால் எல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணது எல்லாமே எல்லாத்துக்கூடையும் வந்து லிங்க்கில் தான் இருந்தார். நெக்ஸ்ட் எவிக்ஷன் யாராவது வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இதிலிருந்து அடுத்த எவிக்ஷன் யாருன்னு நினச்சிங்கன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேதுபதி சார் அருண் கிட்ட என்ன கேட்குறாரு அப்படின்னா டாப் 8ல் நீங்கள் இருந்தீங்க, டாப் 8ல் இருந்துட்டு எதுக்கு நீங்கள் ஒர்க்கர்ஸ் சைடு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொஸ்டின் வைக்கிறாரு. அதுக்கு வந்து அருண் என்ன சொல்கிறார் அப்படின்னா டாப் 8ல் இங்கே இருக்கிறது இம்பார்ட்டன்ட் இல்லை, நம்ம வெளியே இருக்கிற மக்கள் வந்து டாப் 8ல் வந்து இருக்கணும், டாப் ஃபஸ்ட்டு டாப் 5 இதில் மாதிரி இருக்கணும், மக்கள் டிசைட் பண்ணணும். ஸோ அதனால் இங்கே நம்ம கேமுக்கு எஃபெக்ட் போட்டால் மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் நான் அங்கேருந்து இங்கே வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. உடனே சேதுபதி சார் நான் என்ன கேட்குறனோ அதுக்கு மட்டும் நீ பதில் சொல்லு, நீ குழப்பிக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக விட்டுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது டாப் 8ல் இருக்கிறாங்கல்ல அவங்கள பார்த்தீங்கன்னா யார் யார் சூப்பராக வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் டாப் 8ல் இருக்கிறவங்கள யார் டாப் 8க்கு தகுதி இல்லாத மெம்பர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒருத்தருடைய கொஸ்டின் கேட்குறப்போ விஷால், சௌந்தர்யா, ஜெஃப்ரி இவங்க பேரெல்லாம் வந்து சொல்லி ஒவ்வொரு ரீசனாக சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களோட இன்புட் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு மற்றவங்களோட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டாப் 8ல் இருக்கிறவங்ககிட்ட யார் வந்து சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்கள மெஜாரிட்டியில் ஓட்டிங் எடுக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா தீபக், மன்சூரி இவங்க தான் வந்து அதிக மெஜாரிட்டியில் வராங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா இவர் ஒரு கொஸ்டின் வைக்கிறாரு. இன்னொன்று இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சுன்னா ராணவ்கிட்ட அந்த கொஸ்டின் வைக்கிறப்போ இவங்க வந்து எப்படின்னா எல்லாருமே எடுத்து அந்த கப்பையே வந்து ஜெஃப்ரிக்கே கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே டாபிக் ஃபுல்லாகவே வந்து ஜெஃப்ரிக்கு சூப்பராக எல்லாருமே கொடுத்ததை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஒரு டாபிக் எடுத்து கொடுத்த மாதிரி ஆகிடுச்சு. உடனே பார்த்தீங்கன்னா சேதுபதி சாரும் வந்து இது வச்சு டாபிக் ஸ்டார்ட் பண்ணி இதில் வந்து கேட்டுக்கிட்டு இருந்தார். ஏன்னா அப்படின்னா எதனோட அடிப்படையில் வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்கறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணோம், நீங்கள் எப்படி இப்படி கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொஸ்டின் வச்சப்பறம் எல்லாருமே வந்து ஓட்டிங் டைப்பில் ஒர்க்கிங் சைட்லேருந்து ஓட்டிங் டைப்பில் கொடுக்குறது தீபக், மன்சூரி இவங்க 2 பேருக்கு தான் போயிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி எப்படி கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டோடனே தீபக் சார் பார்த்தீங்கன்னா அருணை சொல்லிட்டாரு. என்ன அப்படின்னா நீங்கள் தானே ஃபஸ்ட்டு ஜெஃப்ரிக்கு ஓட்டிங் பண்ணீங்க, நீங்களே ரீசன் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டோடனே இவர் இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு, மன்சூரி வந்து ராணவோட கையை தட்டி விட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் சண்டையில் வந்து ஏன் மேலேயும் நீங்கள் அடிச்சிங்க அதை நான் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பழைய புராணத்தையே பாட ஆரம்பிச்சிட்டாரு அருண். இதுக்கப்புறம் சேதுபதி சார் என்ன சொல்கிறாருன்னா நான் அது கேட்கல, எதுக்கு தப்பாக சூஸ் பண்ணிங்க அப்படின்னு கேட்குறதுக்கு அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள், ஃபுல் நீங்கள் பேசுகிறது எல்லாமே எல்லாருக்கும் தெரியும், இதெல்லாம் மறுபடியும் ஏன் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இவர் டக்குன்னு முடிச்சிட்டாரு. இதனால தான் அப்படின்ட்டு உடனே இவர் கொஸ்டின் வைக்கிறாரு. ஜெஃப்ரி இவருக்கு நடந்தது சொன்னதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை சாரி கேட்டதுக்கப்புறம் தான் சால்வ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மன்சூரி இவங்க டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே சொன்னோன்னே அருணோட ரீசன் தப்பு, தேவையில்லாத ரீசன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி ஓகே தப்பாக சஜஸ்ட் பண்ணி தப்பாக செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க டிஸ்கஸ் பண்ணி இது மாதிரி ஜெஃப்ரியை கொடுத்தது கரெக்டாக தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஜெஃப்ரிக்கிட்டே கேட்குறப்போ இவரும் வந்து குழப்பறாரு. எனக்கு அனுதா போட்டு எனக்கு வேணாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவரும் மறுபடியும் மழுப்பிட்டு இருக்கிறப்போ ஜெஃப்ரி நான் கேட்குற கொஸ்டின் உனக்கு புரியுதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காரு. என்ன அப்படின்னா நீ தகுதியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்குறப்போ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக சொல்லிட்டு உட்கார மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சேதுபதி சார் என்ன சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா நீங்கள் ஒரு டாஸ்க் கொடுத்தோம்னா அந்த டாஸ்கில் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க அதை வச்சு வந்து செலக்ட் பண்ணுங்கள், அதுக்காக தான் இது எல்லாமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மன்சூரியும் சேம் அதே தான் சொன்னாங்க. ஏன் அப்படின்னா நான் வந்து ஃபுல் எஃபெக்ட் போட்டிருந்தேன், ஓட்டிங்கும் எனக்கே பண்ணிக்கிட்டேன், ஆனால் வந்து இவங்ககிட்ட நான் இது சொல்ல ட்ரை பண்ணுறேன், இதை வந்து அவங்க ஏற்றுக்க விருப்பமே இல்லை. ஏன் அப்படின்னா இவங்க டோட்டலாக ஃபிக்ஸ் பண்ணி ஜெஃப்ரியே வந்து மேலே எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு
அடுத்த லெவல் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெஃப்ரியே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த டாஸ்க் கொடுத்து அதில் எண்டில் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்குற ரீசனே என்ன தெரியுங்கன்னா, இவங்க டாஸ்கில் எவ்வளோ முழுக்க அவங்கள பங்களிப்பு போடுறாங்க, அதுக்காக தான் வந்து இதோட நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்குறாங்க. அதுக்கு தான் இந்த ஃப்ரீ பாஸ்க்காகவாவது இவங்களோட உண்மையான உழைப்பு போடுவாங்க, அந்த ரீசனுக்காக தான் சொல்லிட்டு தெளிவாக மன்சூரி பேசி புரிய வச்சுட்டாங்க. எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். விஜய் சேதுபதி சார் சேம் அதே தான் எல்லாத்துக்கும் சொன்னார். இதுக்கப்புறமா அது பார்த்து சூப்பராக விளையாடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்கும் அப்படின்ட்டு. இதிலிருந்து நெக்ஸ்ட் லெவல் போவாங்களா மாட்டாங்களான்னு பார்ப்போம். அடுத்தது விஜய் சேதுபதி சார் கேட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஸ்கில் ஓரியன்டு லேபர் ஓரியன்டாக சொல்லிட்டு ஒரு டாஸ்க்குக்காக பிரிக்கப்பட்டது. இதில் பார்த்தீங்கன்னா அருணுக்கும் தீபக் சாருக்கும் 2 பேருக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் கிரியேட் ஆகிடுச்சு. இதை பற்றி டிஸ்கஸில் கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரீசன் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது அருண் பண்ணதில் கரெக்டு, அருண் சொன்னதுலேருந்தே எனக்கு பாகுபாடு இருந்துச்சு, அருண் சொன்ன மாதிரியே தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி விஷால் அவருக்கும் வந்து தோணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டோம். மற்ற எல்லாருமே வந்து அருண் வந்து இது மாதிரி சின்ன சின்ன வேர்டு கிடைச்சாலே போதும், அந்த வேர்டை வச்சு கொஞ்சம் ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டோம். இவங்களாம் வந்து டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி எல்லாம் இருந்துச்சு. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அருணுக்கு ஆப்போசிட்டாக தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டுருக்கு இந்த லாஸ்ட்டாக கேட்ட கொஸ்டின். இதில் இன்னொன்று என்னென்னா, அருண்கிட்டயே கேட்குறப்போ பார்த்தீங்கன்னா அருண் கூட கொஞ்சம் கன்ஃபியூஷனில் தான் பதில் சொன்னார். ஆல்ரெடி வந்து நம்ம அருண் வந்து குழப்பி தான் வந்து பதில் சொல்லுவார், ஸ்ட்ரைட்டாக சொல்ல மாட்டார். அதனாலேயே வந்து சேதுபதி சார் கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுவார். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராணாவுக்கிட்ட ஒரு இதே கொஸ்டினை வைக்கிறாங்க. இவர் சொன்னது கரெக்டாக நினைக்கிறீங்களா இல்லை தப்புன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற வாட்டி அதுக்கு இவர் என்ன சொல்கிறாருன்னா, இவர் என்ன பதில் சொல்கிறாருன்னு இவருக்கே தெரியாத அளவுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டு அவர் பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்காரு. கைத்தட்டல் வெளியே மக்கள்கிட்ட இருந்து வந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணுறாரு, கைத்தட்டல் வழினா ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுறாரு. இவர் பாட்டுக்கு ஏதோ ஒரு பதில் சொல்லிட்டு இருக்க மாதிரி வந்து ஸ்கில் ஓரியன்டா லேபர் ஓரியன்டா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவருக்கே தெரியாத மாதிரி வந்து டிஸ்கஸ் போயிட்டுருக்கு. இதை கேட்டுட்டு அவர் உங்கள் கேள்வியை நான் கேட்கலிங்க உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ராணா கிட்ட சொல்லிடுறாரு. இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக போயிட்டு இருந்துச்சு. நல்லா கொஸ்டினும் சூப்பராக சேதுபதி சார் கேட்டுருந்தாரு. இன்னொன்று என்னென்னா, எவிக்ஷனில் சக்தியா எவிக்ட் ஆகிட்டாங்க அதுங்கிறது நம்மளுக்கு பர்ஃபெக்டாக தெரியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு பார்ப்போம். நாளைக்கு எதாவது எவிக்ஷன் இருக்குமான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுக்கப்புறம் யாராவது எவிக்ஷன் ஆனாலும் நம்ம அப்டேட்டில் வந்துட்டுருக்கோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.